இந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த குழு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க புஷியானந்த் தலைமையில். காரணம் என்னன்னா, கண்டிப்பாக விஜய் கரூர் சென்று ஆக வேண்டும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாக வேண்டும், அவர்கள் நிவாரணம் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் இருக்க உங்களுக்கு ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு உறுதியை கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக அவர் கரூர் போக போகிறார் அப்படின்னா, அது 17ஆம் தேதியா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கிடையில் என்னென்னா, அவங்கள ஒவ்வொரு வீடாக போய் சந்திக்க முடியாது, அது வாய்ப்பே இல்லை. ஒரு திருமண மண்டபத்தில் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அந்த திருமண மண்டபம் அங்குள்ள பகுதியில் திருமண மண்டபங்களில் சிலதெல்லாம் புக் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களாம். சிலது ஏதோ கொடுக்க மறுக்கிறார்கள், பயப்படுறார்கள் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. இன்னும் இதுக்கு யாரிடம் சரியான அனுமதி கேட்கணும்? மறுபடியும் விஜய் போனால் மறுபடியும் ஒரு கூட்டம் சேருமா? அந்த கூட்டம் சேராத அளவுக்கு என்ன பாதுகாப்பு பணிகள், இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் என்ன, யாருக்கு அனுமதி கிடைக்கும்? ஒருவேளை வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே வரக்கூடாது. பரந்தூருக்கு விஜய் பார்க்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லேருந்து யாரும் வரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட தூரமே அவங்கள நிறுத்திட்டாங்க. விஜய் மட்டும்தான் போகணுங்க, அந்த ஊர் சம்மந்தப்பட்டவர்கள் தான் இருக்கணும், மற்றவங்க யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி. இங்கே அது மாதிரியான ஏதாவது நிபந்தனைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அது பக்கம். இதெல்லாம் மீறி அவங்கக்கிட்ட நான் போயிட்டு என்னுடைய தரப்பு நன்றியை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். விஜய் திரும்ப திரும்ப ஆதவ அர்ஜுனா மற்ற நிர்வாகிகள்கிட்ட சொன்னது என்னென்னா அப்படின்னு பேசிக்கிறாங்க. குறிப்பாக விஜய் நான் போயிட்டு அந்த மக்களிடம் ஒரு நன்றியை சொல்லியே ஆக வேண்டும். அவங்களுக்கு நான் அவங்கக்கிட்ட நான் கதறி அழணும். ஏன்னா எந்த இடத்துலையும் என்னை அவங்க அவதூறாகவோ கோவப்பட்டு எங்கேயுமே பேசலை, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். அந்த நன்றிக்காக தான் நான் கிளம்புகிறேன், இந்த நிவாரணம்லாம் தாண்டி வேற. அதை தவிர வாழ்நாள் முழுக்க உங்களுடன் நான் இருப்பேன், வாழ்நாள் முழுக்க உங்களுடன் நான் இருப்பேன்னு ஒரு உறுதி பத்திரத்தை எழுதி கொடுத்துற அளவுக்கு விஜய் ரொம்ப எமோஷனல் ஆகி இருப்பதாக ஒரு தகவல் கண்டிப்பாக இருக்கும்.